கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த புனிதமான தவக்காலத்தின் 33ஆம் நாளுக்கு நாம் கடவுளுடைய அருளால் கடந்து வந்திருக்கிறோம். நமது மனமாற்றத்தின் பயணத்தில் இறுதி கட்டத்தில் இன்று மரணத்தை வென்ற உயிர்ப்பின் வல்லமையும் நிலை வாழ்வின் நம்பிக்கை குறித்து தியானிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய கடவுளுடைய வார்த்தைகள் எசேக்கியேல் தீர்க்கதரிசி, ரோமையருக்கு எழுதிய திருமுகம், யோவான் செய்தி. தவக்காலத்தின் நோக்கமான மரணத்திலிருந்து உயிர்ப்புக்கு மாறுதல் மற்றும் அதன் தன்மையான உயிர்ப்பின் வல்லமையை, கிறிஸ்துவின் உயிர்ப்பின் வல்லமையை பெற்றுக் கொள்ளுதல் ஆகியவற்றை நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. உலர்ந்த எலும்புகளை எழுப்பிய கடவுள் வல்லமை என்ன? நம்முடைய பாவ வாழ்வு ஏன் நிரந்தரமானதல்ல என்ற கேள்விகளை எழுப்பி இன்று நாம் தியானிப்போமா? இன்றைய நாளினுடைய தவக்காலத்தின் நோக்கம் மரணத்தை வென்ற உயிர்ப்பின் நம்பிக்கை. எசேக்கியேல் 37 ஆண்டவர் அருமையாய் பேசுகிறார். பாவத்தின் களரியை விட்டு புதிய வாழ்வு பெறுதல். இறைவாக்கின எசேக்கியேல் கண்ட தரிசனமானது தவக்காலத்தின் நோக்கத்தை பாவ மரணத்திலிருந்து மீண்டு நிலைவாழ்வின் நம்பிக்கையை பெறுவதில் மையப்படுத்துகிறது. என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிருந்து எழுப்பி இஸ்ராயல் நாட்டுக்கு உங்களை கொண்டு வருவேன். என் ஆவியை உங்களுக்கு புகுத்துவேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் ஆண்டவர், நானே இதை சொன்னேன், நானே இதை செய்வேன் என்ற வாக்குறுதியை கொடுக்கிறார். இஸ்ராயல் மக்கள் தாங்கள் உலர்ந்த எலும்புகளைப் போல நம்பிக்கை இழந்தவர்களாகவும் கல்லறையில் அடைக்கப்பட்டவர்களாகவும் அவர்கள் உள்ளத்திலும் உணர்விலும் உணர்ந்தனர். அவருடைய வாழ்க்கை ஒரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் கல்லறையின் நிலையாக இருந்தது. இது பாவத்தின் ஆழமான விளைவு, ஆன்மீக மரணம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தாமே அவர்களின் கல்லறைகளை திறந்து கடவுளுடைய வல்லமையால் அவர்களை எழுப்பி உயிர்ப்பின் ஆவியை புகுத்துவதாக அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். மரணம் நிரந்தரமானது அல்ல, கடவுளின் ஆவியால் வாழ்வு திரும்ப கொடுக்கப்படும் என்கிற வாக்குறுதி. நம்முடைய தவக்கால நோக்கமும் அதுவே. எசேக்கியேலின் வார்த்தை நம்பி நம்முடைய பாவ வாழ்வு, மனச்சோர்வு மற்றும் உறவுகளின் முறிவு ஆகியவற்றின் கல்லறையிலிருந்து நாம் வெளியேற வேண்டும். பாவம் என்கிற கல்லறை, மனச்சோர்வு என்கிற கல்லறை, உறவின் முறிவு, பிரமாணிக்கமற்ற தன்மை என்கிற கல்லறை என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒரு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் ஆவியை பெற்று புதிய வாழ்வை வாழ தீர்மானிப்பதே இந்த தவக்காலத்தின் நோக்கம். கிறிஸ்துவே உயிர்ப்பின் வாழ்வுமாக இருக்கிறார். மரணத்தை கண்டு அஞ்சாமல் இயேசுவின் வல்லமையை ஏற்றல். மரணமே உன் கொடுக்கு எங்கே என்று தூய பவுல் கேட்டது போல கேட்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தன் நண்பரான லாசரை உயிர்ப்பிக்கும் நிகழ்வு தவக்காலத்தின் சரியான தன்மையை எடுத்துக் கொடுக்கிறது. இயேசு அவரிடம், நானே உயிர்ப்பும் வாழ்வும், என்னிடம் நம்பிக்கை உள்ளவர் இறந்தாலும் வாழ்வார், வாழ்ந்த என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார், இது நம்புகிறாயா என்று மார்த்தாவை பார்த்து ஆண்டவர் கேட்கிற வார்த்தை இது நமக்கும் கேட்கப்படுகிறது. லாசர் இறந்தபோது அவருடைய சகோதரியான மார்த்தாவும் மரியாவும் ஆழ்ந்த துயரத்திலும் வேதனையிலும் குழப்பத்திலும் இருந்தார்கள். அவருடைய வார்த்தைகள், ஆண்டவரே, நீ இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டானே என்று மார்த்தா இயேசுவிடம் புலம்புவதை நாம் மறந்துவிட மாட்டோம். இது நம்முடைய துன்பங்களிலிருந்து கடவுளை கேள்வி கேட்கும் நம்முடைய மனித உணர்வை வெளிப்படுத்துகிறது. துன்பத்தின் வேதனைகளை நாம் எப்படி ஆண்டவரிடம் கேட்கிறோம்? லாசர் 4 நாட்கள் கல்லறையில் இருந்தார். இயேசு, நீ நம்பினால் கடவுளின் ஆட்சியை காண்பாய் என்கிறார். கல்லறை அகற்றச் சொன்னார், கல்லை அகற்றச் சொன்னார். உயிர்ப்பை நம்புவதற்கு விசுவாசமே அடிப்படை. நம்முடைய தவக்கால தன்மை என்ன? பாவத்தாலும் மனச்சோர்வாலும் இறந்த நம்முடைய வாழ்வின் பகுதிகளுக்கு இயேசுவின் வார்த்தையை கொண்டு வருவதே. லாசரை போல நாமும் பாவ கல்லறையிலிருந்து வெளியேற அழைக்கப்படுகிறோம். லாசர் உயிர் பெற்றது போல இயேசுவே உயிர்ப்பும் வாழ்வு என்பதற்கான மிக உன்னதமான சான்று. நாமும் லாசரை போல எத்தனையோ பாவ கல்லறையில் இன்னும் அடைக்கப்பட்டிருக்கிறோம், முடக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியின் வாழ்வும் மரணத்தின் அமைப்புகளை உடைக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்க வேண்டும். மரணம் தரும் சமூக அமைப்புகளை களைய வேண்டும். இந்த சமூகம் எத்தனையோ மரணத்தின் செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. பவுல் கூறும் ஆவியின் வாழ்வு
மற்றும் எசேக்கியேல், யோவான் கூறும் உயிர்ப்பின் வல்லமை நமது பொது வாழ்வில் நேரடியாக பொருந்த வேண்டும். திருத்துதர் பவுல், சதைக்குரிய இயல்புடையோர் கடவுளை பிரியப்படுத்த முடியலாது, ஊனியல்புடையோர் கடவுளை பிரியப்படுத்த முடியாது, ஊனியல்புக்குரிய மனப்பான்மை மரணத்தில் முடிகிறது. நமது பொது வாழ்வில் சுயநலம், ஊழல், வன்முறை ஆகியவற்றின் அடிப்படையிலான அமைப்புகள் மக்களை மரணத்தை நோக்கி அழைத்துச் செல்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இருந்தால் நம்முடைய இந்த உடலுக்குரிய ஊனியல்புக்குரிய உடலும் உயிர் பெறும். இது தனிப்பட்ட உயிர்ப்புக்கு மட்டுமல்ல, ஒரு சமுதாய மாற்றத்திற்கும் பொருந்தும். கிறிஸ்துவை பின்பற்றும் ஒரு சமூகம் மரணத்தை தரும் அமைப்புகளை களைந்து வாழ்வதரும் நீதியான அமைப்புகளை உருவாக்குகிறது. தவக்காலம் நம்முடைய பொது வாழ்வில் இருக்கும் உடலுக்குரிய சதைக்குரிய சுயநலம் நிறைந்த மனப்பான்மையை களைந்து ஆவிக்குரிய அன்பு, நீதி, இரக்கம், பரிவு, கருணை என்கிற ஆவிக்குரிய மனப்பான்மையோடு செயல்பட அழைக்கின்றது. லாசரை போல நம்மை சுற்றியுள்ள சமூக மரணத்திலிருந்து வெளியேற நாம் ஆவியின் வல்லமையை பெற வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கல்லறை வாழ்க்கை அதிகரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். துன்பம், துயரம், வேதனை, பிரமாணிக்குமின்மை, அன்பு இன்மை, கடன் தொல்லை, நோய் என்று எத்தனையோ கல்லறைகள், வார்த்தைகள் பேச முடியாமல் அடக்கப்பட்டிருக்கிறோம். தவக்காலத்தின் 33ஆம் நாளிலே நாம் இயேசுவின் உயிர்ப்பில் விசுவாசம் கொள்வோம். நானே உயிர்ப்பும் வாழ்வும் வழியுமாக இருக்கிறேன் என்பதை நம்புவோம். எசேக்கியேல் மூலம் கடவுள் கூறியது போல நம்முடைய பாவத்தின் கடலிலிருந்து வெளியேற அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்வோம். லாசரை போல நானே உயிர்ப்பும் வாழ்வுமா என்று கூறி இயேசுவின் வார்த்தையை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு மரணத்தை கண்டு அஞ்சாமல் வாழ்வோம். உயிர்ப்பின் வாழ்வுக்காக விண்ணகமே நம்முடைய தாய்நாடு, அந்த தாய் நாட்டுக்காக நாம் உழைப்போம். இந்த தவக்காலத்தை பயன்படுத்துவோம். நாம் கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கும் போது நாம் இறந்தாலும் வாழ்வோம், முடிவில்லாத வாழ்வை பெற்றுக் கொள்வோம். அப்படி உயிர்ப்பும் உயிருமாய் இயேசு கிறிஸ்துவின் பயணத்தை நோக்கி நாம் பயணிப்போமா?